ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ நியூ சாப்டர் சீக்கிரமாகவே வரப்போகுது. அப்போது நம்மளோட ப்ரெடிக்ஷன் வீடியோவும் கண்டிப்பாக வரதானே செய்யும். இன்னைக்கான வீடியோவில் இந்த சாப்டரில் என்ன நடக்கலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்டராக இந்த சாப்டர் இருக்க போகுது. என்னடா இன்னும் சாப்டரே வரல, அதுக்குள்ளே பிடிச்ச சாப்டர்னு சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. பொருட்டோ சீரீஸை பொறுத்தவரை தொடர்ந்து ஒரே டெம்ப்ளேட் தான் ஃபாலோ செய்யப்படுது. ஆர்க்கோட பிகினிங்கில் இன்ஃபர்மேஷனல் சாப்டரை கொடுப்பாங்க. மிடில் ஆஃப் த ஆர்க்கில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை ரிவீல் பண்ணுவாங்க. கடைசியாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்டு சாப்டரை கொடுப்பாங்க. அடுத்த ஆர்க் வரும்பொழுது இந்த சைக்கிள் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சாப்டர் தான் ஜூரா ஆர்க்கோட எண்டிங்காக இருக்கணும். ஏன்னா அந்த பில்டப் டென்ஷன்னு எல்லாமே அதில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு ஆர்க்கோட எண்டிங் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி லாஸ்ட் சாப்டர் இருந்துச்சு. இதை வச்சு தான் லாஸ்ட் சாப்டர் இந்த ஆர்க்கோட எண்டிங்காக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த ஆர்க்கோட எண்டிங் சாப்டராக இருக்குங்கிற பட்சத்தில் வரப்போகிற சாப்டர் ஒரு புது சாப்டராக இருக்கும். அப்படின்னா இது நிறைய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ண ஒரு சாப்டராக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால தான் நான் இந்த சாப்டரை இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காகவே ஆக்ஷன் பேக்டு சாப்டரை விட இன்ஃபர்மேஷனல் சாப்டர் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் அதில் நமக்கு சொல்லப்படும். அதை வச்சு நம்மளும் ஏகப்பட்ட வீடியோஸ் போடலாம். இதனால தான் இன்ஃபர்மேஷனல் சாப்டரை நான் ரொம்ப விரும்புகிறேன். சரி, கதைக்கு வருவோம். வரப்போகிற சாப்டர் இன்ஃபர்மேஷனல்னு தெரிஞ்சு போச்சு. பட் இதில் என்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறாங்கன்னு இப்போது பார்ப்போம். லாஸ்ட் சாப்டரில் பொருட்டோ அவரோட கேவுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கு பதில் ஸ்ட்ரெயிட்டாக வில்லேஜுக்கு போவோம்னு சொல்லியிருப்பார். இப்படி ஒரு சொல்ல என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், லீஃப் வில்லேஜில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த பொருட்டோ பண்ண வேண்டி இருக்கு. அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வேற ஒன்றும் இல்லை, த்ரோன் பல்பை யூஸ் பண்ணி ஷின்ஜூஸை நார்மல் ஹியூமனாக மாற்றுறது தான். எஸ், இந்த ஒரு விஷயத்த பல சாப்டர்ஸாக டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபைனலாக இது நடக்க போகுது. இந்த சாப்டரில் மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம ஷின்ஜூஸ் ஹியூமனாக மாறுறத பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். இப்படி மாறப்போகிறது லீஃப் வில்லேஜை சேர்ந்த மொய்கியும் சான் வில்லேஜை சேர்ந்த ரியுவும் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்க லீஃப் வில்லேஜ்குள்ளே போவாங்க. கோஜியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி இவங்க த்ரோன் பல்பை ஹியூமனாக மாற்றுவாங்க. இப்படி மாற்றும்போது இந்த சோல் த்ரோன் பல்ப் பற்றின நிறைய டீட்டெயில்ஸை நமக்கு கொடுப்பாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை இவங்க ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கோனாமரு மொய்கி மேலே இருக்கிற ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோனாமரு மொய்கியை பொருட்டோவால் தான் மறுபடியும் அடைஞ்சாருனாலும் அவரோட லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததும் ஒரு காரணம்தான். இவர் மட்டும் மாட்சுரியை அக்செப்ட் பண்ணா மொய்கிக்கு இவர் துரோகம் பண்ணி இருப்பார். சிம்பிளாக மொய்கி மேலே இருக்கிற லவ் தான் மாட்சுரியை டிஃபீட் பண்ணுச்சுங்கிறத அழகாகவே லாஸ்ட் சாப்டரில் கன்வே பண்ணாங்க. இந்த சாப்டரில் இவங்க சேர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து கோஜியோட மோசமான நிலைமை. பொருட்டோ கவாக்கி சேர்ந்து வேலை செய்கிறது ஜூராவை விட கோஜிக்கு தான் அதிக ஆபத்தை கொடுக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக இவர் அனானிமஸாக யாருக்கும் தெரியாமல் இருந்தார். சிம்பிளாக இவர் சீக்கிரமாக சாகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பிகாஸ் ஃபேட் எப்போல்லாம் அழிவு நோக்கி போகுதோ அப்போ அதை சரி பண்ண இவர் இருக்கணுங்கிறது தான் இவரோட எண்ணம். இதனால் இவர் போய் ஒரு அபேண்டன் கேவில் ஒளிஞ்சிருப்பார். இவரோட ப்ரெசன்ஸை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி வச்சுருப்பார். இப்படி பண்ண இவ்வளோ வேலைகளும் பொருட்டோ கவாக்கி அலைன்ஸால் ஒன்றும் இல்லாமல் போக போகுது. ஏன்னா கவாக்கி சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி கோஜி பொருட்டோவை பேக்கப் பண்ணுறதை கண்டுபிடிச்சிருப்பார். இந்த விஷயம் கவாக்கி கிட்ட இருந்து டேமன் ஷிகமாரு மாதிரியான சில பேருக்கு போகும். ஷிகமாரு கிட்ட இருந்து லீஃப் வில்லேஜில் முக்கியமான பீப்புள்ஸ் கிட்ட போகும். இவங்களில் யாராவது ஒருத்தர் கிளாக்ரன்ஸால் கடிக்கப்பட்டா இந்த இன்ஃபோ டைரெக்டாக ஜூராக்கே போயிடும். ஜூராக்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டா கோஜியோட உயிரே போயிடும். ஏன்னா ஷின்ஜூஸ் பற்றின ஏகப்பட்ட விஷயங்கள் கோஜிக்கு தெரியும். பொருட்டோ எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ கோஜிக்கு தான் ஆபத்து. அது மட்டும் இல்லாமல் ஷீபாய் பொருட்டோவை மட்டும்தான் காப்பாற்றுவார், கோஜியை காப்பாற்ற மாட்டார். ஸோ கோஜியோட உயிர் ஆபத்தில் தான் இருக்குது. பட் பொருட்டோவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு செல்ஃப் அவேர் கிங்குங்கிறதால இதெல்லாம் ரிவீல் பண்ண மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். லீஃப் வில்லேஜுக்கு இவர் மட்டும் வரப்போகிறது இல்லை, மாமுஷியும் வந்துட்டு இருக்காருன்னு லாஸ்ட் சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கு. இவர் ஐடாவை தேடி அவங்கள டெவர் பண்ண தான் வந்துக்கிட்டு இருக்காரு. இவரோட இந்த மிஷன் சக்ஸஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மாட்சுரி ரியுன்னு ரெண்டு மிகப்பெரிய ஷின்ஜூஸோட மிஷன்கிறது இப்போது ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கு.
இப்படி ஷின்ஜூஸ் அடுத்தடுத்து தோல்வியை தழுவிக்கிட்டே இருந்தா அது நல்லா இருக்காது. அதனால இந்த மாமுஷி அவரோட கோலை அச்சீவ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அதாவது ஹைடாவை இவர் டெவார் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதை இவரால் பண்ண முடியலனா கூட ரொம்ப க்ளோஸாக போவார். ஐடாவோட கதை ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு மாமுஷி போவாருன்னு தான் எனக்கு தோணுது. பட் இதெல்லாம் உடனே நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஆர்க்கோட வில்லனாக இருக்கலாம். எப்படி போன ஆர்க்கில் மாட்சுரி ரியூ வந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஆர்க் மூவ் ஆகி அதோட கிளைமேக்ஸில் மாமுஷி லீஃப் வில்லேஜுக்கு வந்து ப்ராப்ளமை காஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் கவாக்கி அண்ட் பொருட்டோ ஒருவேளை ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது டேமன் வந்து ஐடாவை டிஃபெண்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி இந்த ஃபைட் போகலாம். பட் இந்த விஷயங்கள்லாம் நடக்க பல சாப்டர் இன்னும் இருக்குது. இப்போவே இதை பற்றியெல்லாம் பேசுகிறது டூ ஏர்லியாக இருக்குது. பட் எப்படியோ மாமுஷிங்கிற த்ரெட் லீஃப் வில்லேஜை நோக்கி வருது. இவர் பெயினாக இருக்கப்போ பெயின் காஸ் பண்ண ஒரு டேமேஜை லீஃப் வில்லேஜில் பண்ணுவாராங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடைசியாக சாஸ்கேவோட ரிட்டர்ன். இது இந்த சாப்டர்லேயே நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஆர்க்குள்ள இதுக்கான ஹிண்ட் ஏதாச்சும் கொடுக்கப்படலாம். பொருட்டோ மொய்கியை ஹியூமனாக மாற்றும்போது கண்டிப்பாக சாஸ்கேவோட ரிட்டர்ன் பற்றி பேச தான் போகிறாரு. ஏன்னா இவரோட முக்கியமான கோலில் ஒன்று சாஸ்கேவை மறுபடியும் ஹியூமனாக மாற்றுறது. சரடாக்கு பொருட்டோ வாக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக சாஸ்கே ரிட்டர்ன் பற்றின ஒரு கான்வர்சேஷனை கொண்டு வருவாங்க. அப்போ சாஸ்கே இந்த ஆர்க்குள்ளேயே வந்துடுவாரான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நமக்கு ஹை பட்ஜெட் சாஸ்கேவா பொருட்டோ டிபிவி சீரீஸில் இருக்காரு. இவர் இருக்கும்பொழுது ப்ராபபிளி சாஸ்கேவை உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அப்படி இவரும் வந்தால் என்னடா பொருட்டோ சாஸ்கே மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு எல்லாருக்குமே தோணும். ஸோ சாஸ்கேவோட ரிட்டர்ன் இவ்வளோ சீக்கிரம் இருக்காது. பட் அதை பற்றின பேச்சு இந்த ஆர்க்கில் இருக்கும். அப்புறம் சரடாவோட பவர்ஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிளாக் ஹோல் எபிலிட்டிஸை இவங்க ஆல்ரெடி மாஸ்டர் பண்ணிட்டாங்க. இதை பொருட்டோக்காக இவங்க யூஸ் பண்ணாமல் தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சாப்டரில் பொருட்டோ சரடாவோட கான்வர்சேஷன் ஒன்று இருந்துச்சுன்னா சரடா இதை இவங்களுக்கு மாஸ்டர் பண்ண யார் ஹெல்ப் பண்ணாங்கிற விஷயத்தையெல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுவாங்க. பட் இது பொருட்டோ அண்ட் சரடாவோட கான்வர்சேஷன் நடந்தால் மட்டும்தான் நடக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் யாருக்கு தெரியும், நமக்கு ககாஷியை கூட காட்டலாம். இவர் தான் சரடாக்கு எம்எஸ்ஸை மாஸ்டர் பண்ண ஹெல்ப் பண்ணாருன்னு கூட சொல்லப்படலாம். இப்படியாச்சு ககாஷிக்கு ஒரு ட்ரிபியூட்டை பொருட்டோவில் கொடுக்கலாம். பட் இக்கிமோட்டோ இதை பண்ணுவாரான்னு தெரியலை. ஸோ சரடாவோட ஃப்ளாஷ்பேக் சீனையும் நம்ம இந்த சாப்டரில் எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி ஷின்ஜு டைமென்ஷனில் சில சீன்ஸை நமக்கு காட்டலாம். மாட்சுரி ரியூன்னு 2 பெரிய பில்லர்ஸை இவங்க இப்போது இழந்திருக்காங்க. இப்போ இவங்க உடனே பண்ண வேண்டியது அடுத்த ஷின்ஜூஸை உருவாக்குறது. புது புது டேலண்ட்ஸை தேடி போய் அவங்கள ஷின்ஜூஸாக மாற்றுற வேலையை இவங்க உடனே பார்ப்பாங்க. அடுத்த செட் ஆஃப் ஷின்ஜூஸாக யார் இருப்பாங்கங்கிற வீடியோ கூடிய சீக்கிரமாகவே வரும். இப்படி இவங்க புது ஷின்ஜூஸை கொண்டு வர்றதுக்கான கான்வர்சேஷன் இந்த சாப்டரில் போகலாம். யாருக்கு தெரியும், மாமுஷி ஐடாவை கூட ஷின்ஜுவாக மாற்றலாம். அப்படி மட்டும் நடந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம அந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்கள் தான் வர சாப்டர்லேயோ இல்லை இந்த ஆர்க்குள்ளேயோ நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இக்கிமோட்டோவை நம்ப முடியாது. திடீர்னு ஒரு புது ட்விஸ்ட்டை வச்சு நமக்கு ஷாக் கொடுப்பாரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொருட்டோ நெக்ஸ்ட் சாப்டரில் என்ன நடக்கலாம்ங்கிற உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.